ஏதாவது பிரச்சனை வர்றப்போ, கடவுள் ஏன் இப்படி சோதிக்கிறாரு? ஏன் தான் கடவுள் நம்மள இப்படி சோதிக்கிறாரு? அப்படின்னு நீங்க என்னைக்காவது சொல்லியிருக்கீங்களா? உண்மையிலே கடவுள் சோதிக்கிறது இல்ல. யாருக்காவது ஏதாவது பிரச்சனை வந்துட்டா நம்ம என்ன சொல்றோம்? ஏன் தான் கடவுள் இப்படி சோதிக்கிறாரோ? கண்டிப்பா அந்த வார்த்தைய நம்ம சொல்லியிருப்போம்ல. கடவுள் மேல எவ்வளவு நம்பிக்கை இருந்தாலும், கடவுள் ஏன் தான் இப்படி சோதிக்கிறாரோ? அப்படின்னு ஒரு கட்டத்தில நம்ம ஏதாவது ஒரு விதத்தில சொல்லியிருப்போம். கடவுள் உண்மையிலேயே நம்மள சோதிக்கிறாரா? வசனம் பாப்போமா? சோதனை வரும்போது இச்சோதனை கடவுளிடமிருந்து வருகிறது என்று யாரும் சொல்லக்கூடாது. ஏனெனில் கடவுள் தீமையின் தூண்டுதலுக்கு உள்ளாவதில்லை, அவரும் எவரையும் சோதிப்பதில்லை வருகின்றனர். அது அவர்களை கவர்ந்து மயக்கி தன்வயப்படுத்துகிறது. பின்னர் தீய நாட்டம் கருக்கொண்டு பாவத்தை பெற்றெடுக்கிறது. பாவம் முழு வளர்ச்சியடைந்து சாவை விளைவிக்கிறது. யாரும் கடவுள் என்ன சோதிக்கிறாருன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா உண்மையிலேயே கடவுள் யாரையும் சோதிக்கிறது இல்ல. கெட்ட காரியங்களால நம்ம கடவுள சோதிக்க முடியாது. அதே மாதிரி கடவுளும் நம்ம யாரையும் சோதிக்கிறது இல்ல. ஏதாவது ஒரு விஷயத்த பத்தி நீங்க தான் அத பண்ணீங்க அப்படின்னு சொல்லி யாராவது உங்க மேல பழி சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் கடவுள் நம்மள சோதிக்கிறது இல்ல. என்ன சோதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கடவுள் மேல பழிய சொன்னோம்னா, அவருக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்ல. சோதனை தர்றது கடவுளுடைய எதிரி. கடவுள் சோதனை தர்றதில்ல. கடவுள் அந்த சோதனையிலிருந்து மீண்டு வர்றதுக்கான தைரியத்தையும், அதற்கான ஆற்றலையும் தான் நமக்கு தராரு. உலகம் முழுவதும் ஒரு பொல்லாதவனுடைய கட்டுப்பாட்டுல இருக்குது. அதனால தான் இந்த உலகத்துக்கு அவன் இவ்வளவு சோதனைகள குடுக்குறான். தெரியாம நம்ம கடவுள் தான் சோதிக்கிறாருன்னு நினைச்சிட்டு இருந்தோம்னா, அது நம்மளோட தப்பு. இனி யாருமே கடவுள் ஏன் இப்படி சோதிக்கிறாருங்கிற வார்த்தையே சொல்லாதீங்க. செய்யாத தப்பு சொன்னீங்கன்னா, அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. செய்யாத தப்ப உங்ககிட்ட சொல்லி, நீங்க தான் அத பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா நீங்க அத பண்ணவே இல்ல. அதே மாதிரி தான் கடவுள். செய்யாத ஒரு தப்ப, செய்யாத ஒரு விஷயத்த அவர் தான் நீங்க தான் பண்ணீங்கன்னு சொன்னா கடவுளுக்கு எவ்வளோ ஃபீல் இருக்கும்? உங்களுக்கு நெறைய கடன் ஆயிருச்சு. நெறைய கடன் வந்துருச்சுன்னு வைங்க. அதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் சொந்த ஆசைகளா தான் இருக்கும். கடன் எல்லாம் வாங்கிட்டு நீங்க ஆசைப்பட்டு உங்க சொந்த இஷ்டத்துக்கு எல்லாம் வாங்கிட்டு, எனக்கு ஏன் கடவுளே இவ்வளோ சோதனைன்னு சொன்னா எந்த விதத்தில நியாயம்? அதே மாதிரி தான் ஏதாவது ஒரு பிரச்சனை மாட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதற்கான அதற்கான காரணம் வந்து உங்கள்கிட்ட தான் இருக்கும். உங்களால தான் இருக்கும். அந்த பிரச்சனைக்கான காரணத்த நீங்க தான் அத உங்க ஆசையினால, உங்களோட எண்ணத்தினால தான் அத பண்ணியிருப்பீங்க. எல்லாம் நீங்க பண்ணிட்டு கடவுள் மேல பழிய போட்டா எப்படி?